February 2023 வந்து ஒருத்தவங்க VLCC கிட்ட வந்து லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட்காக போறாங்க. அதுக்காக அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வந்துட்டு 47,200 rupees வந்து கட்டணும் செய்யறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஸ்கின் பர்னிங் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து டிஸ்பைட் செவரல் ரெக்வெஸ்ட் அவங்க டாக்டர் விசிட் பண்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமும் VLCC வந்து அதை டினை பண்ணிருச்சு. இவங்க வந்து CEO ஆஃப் VLCCக்கு வந்துட்டு மெயில் பண்ணிருக்காங்க அந்த பர்ன் பிக்சர்ஸோட. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்காம கிரெடிட் பேலன்ஸா கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் போய் இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. சீக்கிங் 47,200 rupees வந்து ரீஃபண்ட் வேணும். அப்புறம் 1,50,000 வந்துட்டு நான் சஃபர் பண்ணதுக்காக, அதாவது பெயின் அண்ட் சஃபரிங்காக வேணும். அப்புறம் 20,000 வந்து லிட்டிகேஷன் காஸ்ட்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி இவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. கன்சியூமர் ஃபோரம் வந்து ரெண்டு சைடையும் கேட்டுட்டு VLCC வந்து கில்ட்டி ஆஃப் புவர் சர்வீஸ் ஆல்சோ அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் பார்த்தோம்னா அவங்க வந்து அது கிரெடிட் நோட்டா கொடுக்காம டைரக்டா ரீஃபண்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் குள்ள வந்திருக்காது. நீங்க மறுபடியும் ஸ்டோர் பேலன்ஸ் குள்ள தான் போக, நீங்க அங்க இருந்து தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 9% இன்ட்ரெஸ்டோட February 2023 இருந்துட்டு டோட்டல் அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ 30,000 rupees வந்துட்டு பெயின் அண்ட் சஃபரிங்காகவும் 10,000 rupees வந்து லிட்டிகேஷன் காஸ்ட்காகவும் திருப்பி கொடுக்க சொல்லி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எங்கேயாச்சும் புவர் சர்வீஸ் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கன்சியூமர் ஃபோரம் ரீச் பண்ணலாம். உங்களுக்கும் காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.